Children bring material blessing into our homes. பிள்ளைகள் நம் வீடுகளுக்கு பொருளாசீர்வாதங்களை கொண்டு வருகிறார்கள். அதுக்கு மிக முக்கியமான ஒன்று. நிறைய இருக்கிறது, பட் எல்லாமே சொல்ல முடியாது. எவ்வாறு சமாதானம் வருகிறது, எவ்வாறு ஒற்றுமை வருகிறது, நிறைய விடயங்கள் எவ்வாறு யூனிட்டி ஏற்படுகிறது, அது எல்லாமே இன்றைக்கு பார்த்தால் நிறைய நேரம். அதனாலே சில முக்கியமானது என்றால் நீங்கள் செபிக்க வேண்டிய விடயத்துக்காக இந்த முக்கியமான விடயத்தை மட்டும் சொல்லுகிறேன். Children bring material blessing. Children are not only spiritual blessings. பிள்ளைகள் பார்த்திருந்தால் வரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, God can use them to bring provision. கடவுள் அவர்களை எங்கள் குடும்பத்துக்குள்ளே நிறைவை கொண்டு வருவதற்காக ஆண்டவரால் அவர்களை பயன்படுத்த முடியும். God can use them to bring financial growth. செல்வத்திலே நாங்கள் வளர்வதற்கு கடவுளால் அந்த பிள்ளைகளை பயன்படுத்த முடியும். God can use them to bring security in difficult season. சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு பாதுகாப்பை கொண்டு வர முடியும். சரியோ? பாருங்கள், எங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு தான், எங்களுக்கு ஒரு வளர்ந்த பிள்ளை இருக்குது, அறிவுள்ள பிள்ளை இருக்குன்னா உடனே அவர்கள் எங்களுக்காக கதைக்க வேண்டிய இடங்களிலே கதைக்கிறார்கள், கொண்டு போக இடத்துக்கு கொண்டு போகிறார்கள். எங்களுக்கு ஒரு சுகையினமாக இருக்கு, ஒரு கடைக்கு போகலாமல் இருக்கு, உடனடியாக அவர்கள் போய் அதை செய்கின்றார்கள். ஆகவே இறைவன் பிள்ளைகள் வழியாக எங்களுக்கு தேவையான நேரத்திலே பாதுகாப்பை, உதவியை கொடுக்கிறார். கரங்களை தொட்டு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். God blessed Joseph in his family. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு என்ற ஒருவரை அவருடைய குடும்பத்திலே ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். அவருடைய குடும்பத்திலே கடைசி பிள்ளை அவர். ஆனால் கடவுள் அந்த குடும்பத்திலே யோசேப்பை ஆசீர்வதிப்பார். Through Joseph, God preserved an entire generation. அவர் மூலமாக பார்த்துட்டால் அவருடைய தலைமுறைக்கே ஆண்டவர் வேண்டிய நன்மைத்தனங்களை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். Through Joseph, God provide food during famine. பஞ்சம் வந்த பொழுது அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு மகன் வழியாக அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல பல நாடுகள், பல மக்களுக்கே உணவளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. Through Joseph, God protect Jacob and his household. அவருடைய தந்தையாகிய யாக்கோபையும் அவருடைய குடும்பம் முழுவதையுமே யோசேப்பின் வழியாக இறைவன் பாதுகாக்கின்றார் என்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தந்தை வழியாக அல்ல, தாய் வழியாக அல்ல, வீட்டிலே கடைசி பிள்ளை வழியாக அந்த குடும்பத்தை இறைவன் பாதுகாக்கின்றார், வழி நடத்துகின்றார். Through Joseph, God gave them land in Egypt. எகிப்து நாட்டிலேயே அந்த குடும்பத்துக்கு, அந்த தலைமுறைக்கு ஒரு இடம் கிடைக்கக்கூடிய விதமாக ஆண்டவர் செயலாற்றுகின்றார். God turned suffering into provision. யோசேப் வழியாக பார்த்துக்கின்றால் பயங்கரமான துயர நிலை, கஷ்ட நிலையில் இருந்து அந்த குடும்பத்துக்கு வளமான நிலையை கொண்டு வருகின்றார். Just as Joseph became a channel of blessing to Jacob's household, God can raise our children to become spiritual blessing in our family. எவ்வாறு யாக்கோபினுடைய குடும்பத்திலே யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதுபோல எங்கள் குடும்பத்திலும் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் வழியாக எங்கள் குடும்பத்தை உயர்த்தி காட்டுவார். கரங்கள் தொடுதலை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?